ஜனநாயகன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். பார்ட் 1. கதை உருவான பின்னணி. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான். ஆனால் ஒரு தலைவர் உருவாகிறான். அந்த தலைவரின் கதைதான் ஜனநாயகன். ஒரு சாதாரண மனிதன் ஒரு சமூகத்தின் குரலாக மாறும் தருணம். அதிகாரம், அரசியல், மக்கள், நம்பிக்கை, இந்த எல்லாம் கலந்த ஒரு கதையே இந்த படம். ஜனநாயகன் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஜனம் என்றால் மக்கள், நாயகன் என்றால் வழி நடத்துபவன். அதாவது மக்களின் நாயகன், மக்களுக்காக நிற்கும் மனிதன். இந்த டைட்டிலே சொல்லிடுகிறது. இது ஒரு ஹீரோவின் கதை இல்லை, இது ஒரு ஜனத்தின் கதை. கதையின் இன்ஸ்பிரேஷன். இந்த படத்தின் கதைக்கு இன்ஸ்பிரேஷன் நம் நாட்டில் நடந்த உண்மை அரசியல் சம்பவங்கள். தேர்தல், வாக்கு அரசியல், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், ஏழை மக்களின் குரல் அடக்கப்படும் விதம். ஒரு தனி மனிதன் அதற்கு எதிராக நின்றால் என்ன நடக்கும் என்பதே மையக்கரு. டைரக்டர் இந்த கதையை எழுதும்போது ஒரே ஒரு கேள்வியை மனதில் வைத்திருந்தார். ஒரு நல்லவன் அரசியலுக்குள் போனால் அவன் சிஸ்டத்தை மாற்றுவானா அல்லது சிஸ்டம் அவனை மாற்றுமா? அந்த கேள்வியிலிருந்துதான் ஜனநாயகன் பிறந்தது. கதையின் மையக்கரு. கதையில் ஹீரோ ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மனிதன். அவனுக்கு அரசியல் மீது ஆர்வமே இல்லை. ஆனால் அவனைச் சுற்றி நடக்கும் அநியாயங்கள், ஊழல், மக்கள் துன்பப்படுவது அவனை மெதுவாக மாற்றுகிறது. ஒரு கட்டத்தில் அவன் உணர்கிறான், நான் அமைதியாக இருந்தால் இந்த அநியாயம் தொடரும். நான் பேசினால் ஒரு புரட்சி ஆரம்பமாகும். அங்கிருந்துதான் அவன் ஒரு மனிதனாக இல்லாமல் ஒரு இயக்கமாக மாறுகிறான். டைரக்டர் ஹீரோ சந்தித்த முதல் நிமிடம். டைரக்டர் முதலில் இந்த கதையை ஹீரோவிடம் சொன்னபோது 1 மணி நேரம் தொடர்ந்து ஒரே மூச்சில் முழு கதையும் சொல்லி முடித்தாராம். கதை முடிந்ததும் ஹீரோ சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாராம். பின் ஒரே ஒரு வரி, இந்த கேரக்டர் நடிக்க வேண்டியது இல்லை, வாழ வேண்டிய கேரக்டர். அந்த நிமிடத்தில்தான் இந்த படம் சாதாரண அரசியல் படமாக இருக்காது, ஒரு மெசேஜ் மூவி ஆகஸ்ட் மாறியது. கதையில் இருக்கும் எமோஷன். ஜனநாயகன் கதை ஆக்ஷன் மட்டும் இல்லை, அரசியல் மட்டும் இல்லை, அதில் இருக்கிறது ஒரு மகனின் கோபம், ஒரு மகளின் கண்ணீர், ஒரு விவசாயியின் வலி, ஒரு இளைஞனின் கனவு, ஒரு தாயின் நம்பிக்கை. இந்த எல்லாவற்றையும் இணைக்கும் ஒரே ஒரு வார்த்தை, நீதி. இந்த கதை எழுதப்பட்ட போது டைரக்டர் சொன்ன ஒரு விஷயம், இது ஒரு ஹீரோ எம்ஜிஆர் மாதிரி அரசியலுக்கு வர்ற கதை இல்லை, ஒரு சாதாரண மனிதன் சூழ்நிலையால் தலைவர் ஆகிற கதை. அதனால்தான் இந்த படத்தின் ஒவ்வொரு சீனிலும் பவர் இல்லை, பீப்புள் பவர் ஆஸ்டரிஸ்க் இருக்கும். பார்ட் 2- நாம் பார்க்க போறது நடிகர் தேர்வு ரகசியங்கள். வில்லன் ரோலுக்கு முதலில் யார் தேர்வு செய்யப்பட்டார்? கமியோ ரோல்களில் மறைந்த பெரிய சர்ப்ரைஸ்.